வணக்கம். தற்போது மின்னல் செய்திகளை பார்க்கலாம். கொடைக்கானலில் நேற்று மாலை மன்னவனூர் மலை கிராமத்தில் அந்தி சாயும் நேரத்தில் வானில் தோன்றிய அழகிய ரம்யமான காட்சி சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக பகல் வேளைகளில் மிதமான வெப்பமும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் நிலவி வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் மலை கிராமத்தில் உள்ள மலை முகடுகளில் அந்தி சாயும் நேரத்தின் போது வானம் வழக்கத்தை விட செக்க சிவந்த வானமாக ரம்மியமாக காட்சியளித்தது. சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் திரும்ப முடியாமல் நின்ற சுற்றுலா பேருந்தால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவையிலிருந்து மைசூர் செல்வதற்காக வந்த சுற்றுலா பேருந்து 9வது கொண்டை ஊசி வளைவில் திரும்ப முடியாமல் நின்றது. இதனால் மற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் 2 மாநிலங்களுக்கிடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கலில் தனியார் ஹோட்டலில் பழுதாகி நின்ற லிப்டில் சிக்கிக் கொண்ட இளைஞர்களை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாமக்கல் திருச்சி பிரதான சாலையில் ஸ்ரீ சரவணபவன் ஹோட்டலில் 2வது தளத்திற்கு லிப்டில் நேற்று மாலை 2 இளைஞர்கள் சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக பழுதான லிப்ட் பாதியிலேயே நின்றது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் போராடி அவர்களை மீட்டனர். திண்டிவனம் அருகே கோயிலுக்குள் நுழைந்து 7 சவர நகை மற்றும் பூஜை பொருட்களை திருடி சாக்கு மூட்டையில் எடுத்துச் சென்ற இளைஞர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளம்பட்டு கிராமத்தில் உள்ள நாகாத்தம்மன் கோயில் வழிபாதை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் கோயிலில் இருந்த சாமி நகை 7 சவரன் மற்றும் பூஜை பொருட்கள் கொள்ளை போனதாக புகார் அளிக்கப்பட்டது. ஓசூர் அருகே வங்கியில் பணம் எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றவரின் பைக்கில் வைத்திருந்த 1 லட்சம் ரூபாயை 2 பேர் திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பாகலூரில் பர்னிச்சர் கடை ஒன்றின் முன்பு நிறுத்திய கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் பைக்கின் இருக்கைக்கு கீழ்ப்பகுதியில் வைத்திருந்த பணத்தையே மர்ம நபர்கள் திருடி சென்றனர். பதிவுகளை கொண்டு கைவரிசை காட்டிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் இந்திரவனம் கிராமத்தில் உள்ள பச்சையம்மன் கோயிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் தாலாட்டு விழா நடைபெற்றது. விழாவையொட்டி அம்மனுக்கு உகந்த பக்தி பாடல்கள் பாடப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மாரியம்மன் திருவிழாவை ஒட்டி பெரிய தெப்பக்குளத்தில் தெப்பத்தோரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 160 பேரல்களை கொண்டு உருவாக்கப்பட்டு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் பெரிய மாரியம்மன், சின்ன மாரியம்மன், அழகுமுத்து மாரியம்மன் உலா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து தெப்பத்தேர் உலாவை கண்டு மகிழ்ந்தனர். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தையொட்டி உலக புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று அன்னாபிஷேக விழா நடைபெறுகிறது. இதனையொட்டி பிரகதீஸ்வரர் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு 320 லிட்டர் பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அம்பாளுக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பிச்சி மல்லிகை பூக்களின் விலை பாதியாக குறைந்ததால் வியாபாரிகள் கவலையடைந்தனர். கடந்த ஞாயிறன்று கிலோ 1000 ரூபாயாக இருந்த பிச்சிப்பூ விலை நேற்று 500 ரூபாயாகவும் மல்லிகைப்பூ விலை 400 ரூபாயாகவும் வீழ்ச்சியடைந்தது. சுபமுகூர்த்த தினங்கள் இல்லாத காரணத்தால் பூக்களின் விலை வெகுவாக குறைந்ததாக வியாபாரிகள் கூறியுள்ளனர்.
நாடு முழுவதும் உள்ள சீக்கியர்கள் குருநானக் ஜெயந்தியை கொண்டாடி வருகிறார்கள். இதையொட்டி பஞ்சாப் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதிகாலையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டார்கள். குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு பொற்கோவிலில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் வழிபாடு நடத்தினார். பீகார் மாநிலம் அராரியாவில் பர்மன் ஆற்றின் குறுக்கே இருந்த பாலத்தின் தூண் சேதமடைந்து பாலம் உடைந்தது. கெவுலாஷி என்ற கிராமத்தில் உள்ள பாலம் போப்ஸ்கஞ்ச் படேக்னா கிராமங்களை இணைத்தது. கடந்த 2019 4 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேவ் தீபாவளி கொண்டாட்டத்தால் வாரணாசியே ஒளிமயமானது. தேவர்களின் தீபாவளி எனப்படும் இந்த கொண்டாட்டத்தை ஒட்டி வாரணாசியில் உள்ள அனைத்து கங்கை படித்துறைகளையும் அகல் விளக்குகள் அலங்கரித்தன. தொடர்ந்து கங்கைக்கு ஆரத்தி நடைபெற்றதும் இரவு வானத்தை வண்ணமயமாக்கும் வகையில் வான வேடிக்கை நிறைந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் நடைபெற்ற நாட்டிய நாடகத்தில் பாஜக எம்பி ஹேமா மாலினி நடித்து அசத்தினார். மதுராவின் ஆன்மீக தொடர்பை விளக்கும் வகையில் பிரிச்ராஜ் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நிகழ்த்தப்பட்ட யசோதா கிருஷ்ணா நாட்டிய நாடகத்தில் பங்கேற்ற பாஜக எம்பி ஹேமா மாலினி யசோதாவாக நடித்து பார்வையாளர்களை கவர்ந்தார். கார்த்திகை பூர்ணிமாவை முன்னிட்டு கங்கையில் வழிபாடு நடத்த ஏராளமானோர் சென்றதால் பாட்னாவில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வட மாநிலங்களில் கார்த்திகை பூர்ணிமாவை முன்னிட்டு நதிக்கரைகளில் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. இதனையொட்டி பாட்னாவில் ஏராளமானோர் கங்கை நதிக்கு சென்றதால் எய்ம்ஸ் சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. மகளிர் உலகக்கோப்பையை வென்ற வீராங்கனைகளுக்கு ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக சென்றுள்ள வீராங்கனைகளுக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது வீராங்கனைகள் மகிழ்ச்சியில் ஆட்டம் போட்டு அமர்க்களப்படுத்தினார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.